பாரப்பா, இன்னைக்கு ஆரம்பிக்கிற தொழில் ஓஹோன்னு நடக்கணும், நிறைய லாபம் வரணும். தலைவரை சுத்துடா. தலைவர் தான் நான் இல்ல, இவர் தான் தலைவர். இவர் ஜம்முன்னு இருந்தாதான் நாம ஜில்லுன்னு இருக்க முடியும். சுத்து. சிஷியனுங்களை கவனி, அவங்க கோச்சுக்கு போறாங்க. சரியா? ஓடு ஓடு ஓடு, வேலை ஜாம் ஜாம் நடக்கணும். மேஸ்திரி செல்ற பாத்துக்கிற மாதிரி நம்மளும் கொஞ்சம் செல்ற சேர்றப்பா. எல்லாருக்கும் சுத்திட்டியா? சுத்திட்டேன். இந்த கான்ட்ராக்ட்ல 4 காசு பணம் கபகபன் சேரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு கண்ணுல ஒத்திக்கோ. இந்த மேஸ்திரி முன்சாமி சிஷியனு சின்னசாமி சேர்ந்ததுக்கு அப்புறம் காசு கசமே கிடையாது. அதை நினைச்சுக்கிட்டு தேங்காய பள்ளிர் நடி. சரி. திருவிழாவில தேங்காய் பொறுக்கிற பசங்க எல்லாம் நான் வேலைக்கு வச்சுக்கிட்ட மாதிரி என்ன ஜோட்டால அடிக்கணும். அண்ணாத்த, தேங்காய் பத்தி நீங்க தப்பா பேசாதீங்க, அது எல்லாத்துக்கும் உபயோகப்படும். எல்லாரும் பழசா புதுசும் கலந்துருக்குதா? புதுசும் கலந்துக்குதான். கலகட்டும் கலகட்டும். எல்லாரும் கையை தூக்குங்க. என்னங்க ஒரு கை தூக்கலிங்க? யாரது? கேங்க்கு புச்சா நான் கையை தூக்காமலே நம்ம பேர் லிஸ்ட்ல வரும். அதை ஏன்டா இங்க விட்ட? கை வலிக்கு இறக்கலாம்டா. கண்டிஷன் சொல்றியா? அப்புறம் இறக்கிறது தூக்குறதெல்லாம் வச்சுங்க. சொல்லுங்க. கண்டிஷன் நம்பர் 1, இங்க கூலி வேலைக்கு வந்து சேர்றவங்க சட்ட திட்டங்கள்லாம் பேசக்கூடாது. கண்டிஷன் நம்பர் 2, அந்த கேங்க்ல கூலி ஜாஸ்தி, இந்த கேங்க்ல கூலி கம்மி அப்படின்னு பாலிடிக்ஸ் எல்லாம் பேசக்கூடாது. கண்டிஷன் நம்பர் 3, அதாவது இங்க என்னால எது நடந்தாலும் யாரும் எதுவும் கண்டுக்க கூடாது. முதலாளி ஒரு பக்கம் இருந்தாலும் முதலாளி மாதிரி நான். அதுக்கு ஒத்துக்கிட்டவங்க எல்லாம் அப்படியே கையை தூக்கிட்டு நில்லுங்க, இல்லாதவங்க தொப்புன்னு கடை போடுங்க. என்னடா ஒரு கை இறங்குது, அதை இன்னொரு கை தூக்கி விடுது. தூக்குற கை யாருது, இறங்குன கை யாருது? கண்ணாடி எடு. தெரியும். தூக்குன கை செல்ல கண்ணு, இறங்குன கை யாரு? என் மவங்க. உன் மவளா? என்னங்கடா இது? பார்த்தா அக்கா தங்கச்சி மாதிரி தெரியுது. அப்படியேதான் வச்சுக்கேன். அதனால இப்ப என்ன? சுந்தர் மயில. பேரு மயிலா? நல்லா இருக்குது. நல்லா ஆடுமே, தோகையை விரிச்சு. அப்படி ஆடும் ஆடும். ஒரு குத்து குத்துனா ரத்தமா ஓடும். பேசாம இருக்க மாட்டேன். அத விடு, சின்ன சிறுசு அப்படிதான் சிலுக்கு சிலுக்குன்னு பேசும். இது வரைக்கும் அம்மா வீட்டுல இருந்துச்சு, அம்மா தம்பி வீட்டுக்கு போயிடுச்சு. வயசு பொண்ணு அங்க வைக்க வேணாமான்னு கூட்டி வந்துட்டேன். கூட்டிட்டு வந்துட்டிய? யார் வேலை கொடுக்கறது? கான்ட்ராக்டர் கூட பேசிட்டேங்க. அங்கேயே போயிட்டியா? அப்பீலே கிடையாது. அப்போ சரி போட்டுக்கிறேன். ஆமா, கையை இறக்குனா? நாங்க என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க. சரி, நீங்க என்னென்ன செய்வீங்கன்னு சொல்லலையே. எங்க உழைப்புக்கு உண்மையா நடந்துக்குவோன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா தூக்குன கையை இறக்கிக்க மாட்டேன். என்னடா பாயிண்ட் புடிச்சிட்டா? கான்ட்ராக்ட் ரெக்கமெண்டேஷன் சரி கட்டிங்க, சரி கட்டிங்க, இல்லைன்னா கூட பிடிச்சுக்குவா. ஆமா ஆமா. மயிலு, நான் நியாயம் சொல்ல வரதுக்குள்ள நீ கையை இறக்கிட்டா என்ன அர்த்தம்? உங்க அம்மா 10 வருஷமா இந்த கேங்க்ல வேலை செய்யுது. அதுகிட்ட கேள்வி என்ன பத்தி. நியாயம் தெரியும் உனக்கு. நியாயத்தை சொல்லிட்டேன். தூக்குனா தூக்கு, இறக்குனா இறக்கு. கை தூக்கிடுச்சு, கை தூக்கிடுச்சு. எல்லார் பேரையும் நோட் பண்ணிக்க. முதல்ல மயில் பேரை நோட் பண்ணிக்க. முதலாளி வணக்கம். வணக்கம். ஆமா, வேலைக்கு ஆள் எடுத்தாச்சா? அமக்கரமா எடுத்துட்டுங்க. அதுல லேசா ஒரு கண்டிஷன் போட்டிருக்கேன். என்ன கண்டிஷன்யா? அதெல்லாம் சும்மா ஒரு உதாரு. ஜெயிலுக்கு போறப்போ ஃபர்ஸ்ட்ல ஒரு அடி கொடுப்பான், அந்த மாதிரி ஒரு கேட்டடி. சரி, வேலை கரெக்டா நடக்கட்டும். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இது நம்ம கான்ட்ராக்ட். ஏன் முதலாளி, செல்லக்கண்ணு பொண்ணை நீங்க வேலைக்கு வச்சு சொன்னீங்க? இந்த பொம்பளை நம்ம கிட்ட ரொம்ப நாளா வேலை செய்யறா, எப்படி இல்லன்னு சொல்ல முடியும்? வாயின்னா வாய், பயங்கர வாய். முதலாளி, அதுங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளை விட எம்பிடும். சரி சரி, ராகு காலத்துக்கு முன்னால வேலையை பாரு. 4 எலுமிச்சம்பழம் வாங்கி குங்குமம் வச்சு 4 சக்கரத்துக்கு அடியில வச்சு கட்டு கழுத்தி விட்டு தள்ள சொல்லி இருக்கிறேன். ஆமா, ரோடு இன்ஜினுக்கு டிரைவர் யாரு? நான் மைக்கேல் இருக்கானயா. ஐயோ, ஏன், என்ன விஷயம்? 24 மணி நேரமும் ஃபுல்லா போட்டுக்கினே இருக்கிறான். அவனை போட்டுக்கிறீங்க. எப்படி போனா என்ன? வேலையை ஒழுங்கா செய்யறான்ல. ஐயோ ஐயோ, ஓடி வாங்குற ஜோறு வேலையில இல்லையே. வா இப்படி, ஒன்னோட கொஞ்சம் ஆக்கிறேன். வா இப்படி, போடு இப்படி. போ போ. வேலை ஒழுங்கா நடக்கட்டும். கண்ட்ராக்டர் வந்துருவாரு. ஆகட்டும் ஆகட்டும், என்ன கவனிக்காதீங்க. மைக்கேல் கண்ணா, மைக்கேல் கண்ணா, மைக்கேல் கண்ணா, நீ சிறந்த தொழிலாளிடா. எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யறியா? ஐயா, காலங்காத்தால ஏறுறப்போ அட, ஏறும் போது சொன்னாதான் சுறுசுறுப்பா இருக்கும், இறங்கும் போது சொன்னா பலகீனம் ஆயிடுமே. சொல்லி தொலையா. இன்ஜினை ஓட்டுறப்போ மெதுவா ஓட்டு, மேலாக்கா. ஏன்? அழுத்தி ஓட்டினா ரோடு ஸ்ட்ராங் ஆயிடும்.
மேலாக்கா ஒட்டினா அடுத்த மழையில ரோடு பேர்ந்துட்டோம், நமக்கு சில்வர் போயிடும். அடுத்த கான்ட்ராக்டர் நமக்கு தான். ஆனா துரோகி ஒன்ன போய் அந்த கான்ட்ராக்ட் மேஸ்திரி வச்சுட்டாரு. துப்பிடாதடா, தொப்புடு நாட்டடிக்குது, கலகத்தாடி கொண்டு போட்டியா? ஏன்பா பாத்து வரக்கூடாது, மூஞ்சிய பாரு. ரேஸ் பிடிக்கலாமா? ஏய்யா, ரோட்ல வேலை நடக்கல, எங்கேயா பார்த்து வரீங்க? என்னையா பால்காரரே, பாலாபிஷேகமா பண்றீங்க? 6 மாசத்துக்கு முன்னாலே கல்ல கொண்டு வந்து கொட்டுறீங்க, திடீர்னு ரோடு போடுறீங்க, முன்னாலே நியூஸ் கொடுக்கறது இல்லையா? இது என்ன கல்யாணமா உனக்கு? முகூர்த்த பத்திரிக்கை அனுப்புறதுக்கு? ரோடு இப்படி இருக்கிறதுனால இப்படி கிண்டலா பேசுற. இதையே நாங்க நல்லா அழகா போட்டு வச்சுட்டோம், சைன்னு சைக்கிள்ல போவேன். தம்மா பாலு கட்டாப்ப குடுப்பியா? அதான் தெரியாம இடிச்சேன், மன்னிப்பு கேட்கறேன். இடிச்ச ஏன் பொம்பளை மேல இடிச்ச? ஏயா மேஸ்திரி, அவர்தான் தெரியாம இடிச்சுட்டாரு, மன்னிப்பு கேட்கறாருல, பின்னையே வீல் வீல் பப்பால் மாதிரி கத்துற. நானாடா பவாலு? நீ தண்ணி போட்டவன், உன் கண்ணுக்கு நான் தலைகீழ தொங்குற மாதிரி தெரியுதா? ஆமா, நான் தண்ணி போட்டுட்டு பேசுறேன், நீ தண்ணி போடாம பேசுற இல்ல? ஜபாரியா, நீ பாலு, இவன் தண்ணி, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தீங்க வியாபாரமே நடக்காது. மரியாதையா பிரிஞ்சு போயிடுங்க. போ போ. வண்டி பிரேக் பிடிக்கல, அதான் இடிச்சிட்டேன். அடிடி ஒண்ணும் படலையே. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, வா. ஜோடுங்களா, நம்ம டேஷ் பண்ணோம்ல, அவளுடைய பேர் என்ன, விலாசம் என்னன்னு நாளைக்கு வந்து விலாவரியா நியூஸ் வாசிக்கணும். என்ன காப்பி காப்பி மயிலு, வா சுக்காப்பி குடிக்கலாம். தாமு 2 சுக்காப்பி கொடு. யார் இது புதுசா இருக்கே? என் பொண்ணு மயிலு, பட்டணத்துல உங்க அம்மா வீட்டுல இருந்தது இல்ல, அதுவா? ஆமா, அம்மா மயிலு, நம்ம தான் இங்க சுக்கு காப்பிக்கே கான்ட்ராக்ட். உங்க அம்மா 10 வருஷமா என்கிட்ட சுக்கு காப்பி குடிச்சுதான் இவ்வளவு சின்ன பொண்ணா இருக்காங்க. நீயும் குடிக்க ஆரம்பிச்சிரு, 5 வயசு குறைஞ்சிரும். கிளாஸ் எடுக்கடா. மலையாளம் மைக்கேலுக்கு பச்சை வேணுமா? என் தாய் தீர்ந்து போச்சான், கொண்டு விடு. யாருக்கெல்லாம் வேணுமா கொண்டு போய் கொடுறான். ஏமா ஏமா, எனக்கு சுக்கு காப்பி வேணாம், பச்சை தண்ணி தான் வேணும். அடிச்சு அறிவு கட்டவள, அது பச்சை தண்ணிலடி, சாராயம். சாராயமா? ஆமாண்டி, சுடு தண்ணினா சுக்கு காப்பி, பச்சை தண்ணினா சாராயம். வயசு பொண்ணுமே சாராயமா விக்கிற? ஆமா, இதுல என்னடி தப்பு? காலையில இருந்து காப்பி ஒரு கட்டில் வித்தா 1,000 ரூபாய் கிடைக்கும், சாராயத்தை ஒரு கட்டில் வித்தா பெரிய நோட்டு 1.5 கிடைக்குது. பணத்துக்குன்னு இப்படி எல்லாம் பண்ணலாமா? இது ஒரு தொழிலா? நமக்கு இது தாண்டி தொழிலு. ஒழுங்கான காப்பியை வித்தா 1000 நோட்டை சொல்றானுங்க, சாராயத்துல கலப்படம் பண்ணி வித்தா சைலண்டா குடிச்சிட்டு போயிடுறானுங்க. அவன் பலவீனத்தை பணம் பண்ணிக்கிறதாண்டி நம்ம தொழிலு. தள்ளு தள்ளு. மயிலே, இந்த காலத்து பொம்பளைங்க எப்படி சாமர்த்தியமா வாழணும்னு இவளை பார்த்து தாண்டி கத்துக்கணும். ஆல் இந்தியா ரேடியோ, அச்சரப்பாக்கம் வானொலி நிலையம், செய்திகள் வாசிப்பது ஜோர்தலை. ரோட்டு வேலை செய்யும் ஆட்களில் பால்கார கிருஷ்ணனின் கவனத்தை கவர்ந்த கண்ணியின் பெயர் மயில் என்று கூறப்படுகிறது. மயிலுக்கு அவள் தாயை தவிர வேறு துணை இல்லை என்று நம்பமாக தெரிகிறது. இருவரும் வீராணம் குழாய்க்குள் குடியிருக்கிறார்கள். கடைசியாக வந்த செய்திப்படி மயில் அரிசி பருப்பு வாங்க கடை வீதிக்கு வந்து கொண்டிருக்கிறாள் என்பது தெரிய வருகிறது. இத்துடன் மாலை செய்திகள் முடிவடைந்தன. உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோர்தலை. மார்க்கெட்டுக்கு போனோம்னா ஷார்ட் ரூட் நம்ம புழக்கிற பக்கம் தான். எட்ரா பட்டு சட்டி வேட்டியம். வாங்கடி, எந்த பக்கம் தான் நட்சத்திரம் பைசன் எல்லாம். நடங்க நடக்கிறேன்ல, சும்மா தானே. വീട് ഇവിടാണോടാ? അപ്പോ സെറ്റപ്പ് ചെയ്യാം. திரும்பி திரும்பி பாக்குற, இங்கதான் இருக்க பால்கார வீடு. அதான் மேஸ்திரி இருக்காரு. அப்புறம் என்ன பால்கார்? நீ சைடுல பாக்குறது மேஸ்திரி தெரிஞ்சது சீட்டை கிழிச்சிடுவார், ஜாக்கிரதை. என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, முள்ளு. சரி சரி பாத்துக்கோ.
டேய் கிருஷ்ணா வாடா. என்னம்மா? நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி என்னடா அங்க வெறிச்சு வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா. மயில பாத்துக்கிட்டு இருக்காரு. எங்கடா? இல்லம்மா, அது போயிடுச்சுமா, போயிடுச்சு. அது மடப்பையில மயில் வந்திருக்கும் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. நானும் பாத்துருக்கேன்ல, சின்ன வயசுல உயிர் காலேஜ்ல பாத்துறா. கவலைப்படாதீங்கம்மா, அந்த மயில் இந்த பக்கம் அடிக்கடி வரும். நான் காட்டுறேன். அவன் காட்டுவாமா, அவன் காட்டுவான். மயில காட்டுறான், மயில போய் மாட்டி தடி காட்டுறான். என்ன தவிர வேற யாருக்காவது நியூஸ் வாசிச்ச டிராயரை கழட்டிக்கிட்டு உன்னை டிக்கெட் இல்லாம வண்டி ஏத்தி அனுப்பிச்சுறேன். ஜாக்கிரதை. போடா, போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரா? போனால் போகட்டும் போடே. வந்தது தெரியும், போனது எங்க பாரு எனக்கு. சின்ன பொண்ணு தூங்கிக்கிறா, துணியெல்லாம் விலகி இருக்கு. நம்ம ரோடுங்க டிரைவர்ல அதையே மறைச்சு மறைச்சு பாக்குறாரு. என்ன நடக்குதுன்னு பாரு. பாரு, வயசு பொண்ணு எப்படி படுத்திருக்கா பாரு. துணியை சரியா போடு. வந்தவரெல்லாம் தங்கி விட்டால் இந்த மண்ணில் படு. நமக்கு பாத்தியாடி இப்ப என்ன சொல்ற? இவர் என்னால புரிஞ்சுக்கவே முடியலமா. நம்ம கேங்லயே அதிசயமான ஆளு. எடா அவளெல்லாம் கொண்டு போய் கொடுக்கு. தெரிஞ்சாச்சு. காப்பே காப்பே. எந்திரு. எது எங்க ஒதுங்கி இருக்குன்னு கூட தெரியாம தூங்குது பாரு. உங்க லைனுக்கு 4 வாட்டி வந்து போக முடியாது. என்ன செகண்ட் ஷோவா? செட்டப் தான். காப்பி கூட. காலங்காத்தால உங்ககிட்ட போனி பண்ணா ஏன் போல பெண்ணாருது? அம்மா சிலுக்கு. வர்றேன் வா. முதல்ல உனக்கு, ரெண்டாவது உனக்கு. ஏன் இந்த தண்ணியில அப்படி விளையாடுறீங்க? காப்பி காப்பி. என்ன சுடுதண்ணி தானா பச்சை தண்ணி இருக்கா? பச்சை தண்ணி எல்லாம் 11 மணி ட்ரிப்புக்கு தான் வரும். ஏதோ அந்த வகையிலாவது புண்ணியம் கட்டிட்டு இருக்கியே, அது வரைக்கும் சந்தோஷம். சரி சரி, ஒரு காப்பி கொடு. உங்க அம்மாக்கு காப்பி வேணாம், எப்ப பார்த்தாலும் எமுக்குன்னு இருக்கு. 10 நாளைக்கு பால் வாங்கி தரலான்னு இருக்கேன். எனக்கு பால் வேணா, ஒண்ணு வேணா. நீ காப்பியை கொடு. ராத்திரி பூரா எருமுக்கினே இருந்த. காப்பி வேணுமா? காப்பி. எனக்கு பால் வேணாங்கிறல்ல, நீ வேணா வாங்கி குடி. இப்ப எனக்கு தான் பால் முக்கியம். சும்மா கடை. நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால் நிவிய. எப்படின்னா போ. இந்தா அக்கா, எப்படியாவது தினம் ஒரு அரைழாக்கு நல்ல பாலுக்கு ஏற்பாடு பண்றியா? நல்ல பாலா? யார பிடிச்சா கறக்கலாம்? கிருஷ்ண பரமாத்மாவே வராரு. நீ கெட்டல பாத்துக்க, நான் ரைட் பண்ணிட்டு வரேன். பாத்துமா. என்னப்பா எப்ப பார்த்தாலும் யார் மேல அது இடிச்சுக்கின்னு இருக்க? ரோட்ட கிராஸ் பண்ணும்போது பாத்து வரணும். அப்படியே இடிச்சுக்கிட்டானே, நம்ம பால்காரர் தானே. இந்த பாரு, இந்த மாதிரி விளையாட்டுலாம் வேற யார்ட்டையாவது வச்சுக்க, நம்ம கிட்ட வச்சுக்காத. ரொம்ப சூடா வந்திருக்க போல இருக்கு. கொஞ்சம் சுக்கு காப்பி தரட்டா? உன் காப்பி வேணா, ஒண்ணு வேணாம். சரி விடு. என் காப்பி வேணும்னா உன் பாலை கொஞ்சம் ஊத்து. பால் வாங்குற மூஞ்சி மோகட்டையும் பாரு. தள்ளு. யோ, எனக்கு இல்லையா, நம்ம மயில் இல்ல, அவங்க அம்மாக்கு தானே ஒரு ஆளாக்கு நல்ல பால் வேணும்னாங்க. அவங்களுக்கு பால் வேணும்னா நான் கொடுக்குறேன். இடையில நீ என்ன சப்போர்ட்? தள்ளிப்பா. எங்க பால் வேணும்னு சொன்னீங்களாமே, எவ்வளவு வேணும்? ஏமா பால் எவ்வளவு வேணும்னு கேக்குறாரு. வேணா, நான் கூட இந்த பொண்ணு கேட்க மாட்டேங்குதுப்பா. தினமா பால் கொடுத்துரு, கூலி வாங்கணும்னு துட்டு கொடுத்துறேன். நான் சில்லறை வியாபாரம் பண்றது கிடையாது. நீங்க கேக்குறீங்க, இல்லன்னு சொல்ல முடியல. சரி கொடுக்குறேன். இந்த பாருப்பா, அவங்க கேக்குறது அரை பால் தான். அதுல 1/4 தண்ணியா கலந்துராத. யாராருக்கு எப்படி எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். அம்மா, வாடிக்கை நிறைய இருக்கிறதுனால பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப வேலை இருக்கு. அதனால யாரையாவது வீட்டு பக்கம் அனுப்புனீங்களா, நல்ல பாலா கொடுத்து அனுப்புறேன். அதுக்கு என்னப்பா, நானே வரேன். அத நீங்க எதுக்குமா, யாரோ பசங்க அனுப்புங்களேன். பசங்க யாருப்பா இருக்காங்க? வந்தா நான் வரணும், இல்ல இவ வரணும். அப்ப அதையே அனுப்புங்க. அதெல்லாம் வேணாம். வியாபாரத்துக்கும் வீட்டு வழியா தானே வருவேன், நானே கொண்டாந்து கொடுத்துடுறேன். நீ வர்ற நேரத்துக்குலாம் என் மாடு கறக்காதுமா. நான் இவளே அனுப்புறேன்ப்பா. சரிங்க. என்னக்கா, எப்ப ஆம்பளையா இருந்தாலும் நம்ம கிட்ட மயங்கிடுவான்னு சொன்னியே. நான் பால்காரர் மாசு இல்ல போல இருக்கு. சரிதான் போடு. இந்த கிருஷ்ணன் போனானா கோவிந்த. காப்பி காப்பி. ஆல் இந்தியா ரேடியோ அச்சப்பாக்கம் வானொலி நிலையம். அவசர செய்திருக்கை வாசிப்பது ஜோர்தலை. காலை 6 மணிக்கு பால் வாங்குவோர்கள் என எதிர்பார்க்கப்பட்ட மயில் தனது வருகை திடீரென ரத்து செய்துவிட்டு தாயாரை அனுப்பி வைத்திருக்கின்றார் என்ற செய்தியை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மாதிரி செய்தி அறிக்கை இன்னொரு தடவை வாசிச்ச உன்னை தொலைச்சு கட்டிடுவேன், ஜாக்கிரதை. கிடைச்ச செய்தி தானே நான் வாசிக்க முடியும். வயசான காலத்துல நீங்க அலையுறீங்கன்னு அந்த அம்மாவை தடுத்து நிறுத்தி
மயில் அனுப்புறதுக்கு யோகியதை இல்ல, பெருசா நியூஸ் வாசிக்க. எதுக்கு குறை சொல்லுவியா? அம்மா வாங்கம்மா, வாங்க வாங்க. நான் நேத்தே சொன்னேன், பால் வாங்குறதுக்கு டீ வாங்குறதுக்கு அலையாதீங்கன்னு. உங்க பொண்ணை அனுப்பி வைக்க வேண்டியதானே? விரைவில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறோம். ஒண்ணு இல்ல, சும்மா அந்த பையன். எப்படி எப்படி வயசான காலத்துல நீங்க ஏன் அலையறீங்கன்னு அந்த அம்மாவை தடுத்து நிறுத்தி மயில் அனுப்புறதுக்கு யோகிதை இல்ல, பெருசா நியூஸ் வாசிக்க வந்துட்டேன், அப்படிதானே? இப்படி வர்றவங்க மூஞ்சியே பார்த்து வியாபாரம் பண்ணா பால் வியாபாரத்தை மூடிட வேண்டியதுதான்.